நம்மை தூவும் இத்தருணத்தில் இந்த அவையை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நம் பள்ளியின் தாளர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் உழைப்பிரவா சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மண் சுதந்திரம் என் சுதந்திரம் காற்றின் புரிய வாசனையை நுகர்ந்து என் தாய் மண் நினைந்ததை உணர்ந்து நாடெங்கும் விடுதலை மலர் அரும்புவதை அறிந்து சுதந்திர மேகம் நம்மை சூழ்வதை காண இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் இந்த இளையவனின் 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாம் சித்தத்தின் பக்குவம் அடைய நம்மை நம் தேசத்தின் தலை நிமிரச் செய்த நல்ல நாள் இந்நாள். என்னை பெற்ற தாயாம் பாரத தாயையும் என்னை வளர்த்த தாயாம் தமிழ் தாயையும் கழிப்படை செய்யும் வகையில் சுயநலத்தை கலைத்து பொதுநலத்தை பேணி அன்பென்னும் பயிரை ஒவ்வொருவரும் மனதிலும் நான் விதைக்க வந்துள்ளேன். சும்மாவா சுவாசிடம் சுதந்திரத்தை மறுபுறம் அண்ணல் காந்தியுடன் இணைந்த அகிம்சை போரும், மறுபுறம் தோட்டாவை எரித்த சுபாஷ் இணைந்த அதிரடி போரும், கண்டம் கடந்து கப்பலோட்டிய வீரர் தமிழுடனும் சிறையில் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய வீரர் அனைவரின் சிந்தனையிலும் நிரம்பியது என்ன தெரியுமா? நம் தலைமுறையாவது சுதேசி காற்றை சுவாசிக்கட்டுமே என்ற எண்ணம் தான். அன்று அந்நியரையும் சபாஷ் போட வைத்தார் சுபாஷ். இன்று உழவர்களுக்கு அணிய கூட ஆடை பற்றாக்குறை, குனிய கூட குடிசை பற்றாக்குறை. ஓடப்பராயிருக்கு ஏழையப்ப உடையப்பராகிவிட்டால் வருடைய ஓடப்ப நீ எல்லாம் மாறி ஒப்பவர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்றார் பாவேந்தர். சிறையில் ஒரு நாள் கைதிகள் உண்பதற்கு ரொட்டி கொடுக்கப்பட்டது. அந்த ரொட்டியில் மண் கொட்டி இருப்பதை கண்டு நேரு ஆங்கிலேய அதிகாரியிடம் சொன்னார். அதற்கு ஆங்கிலேய அதிகாரி நீங்கள் கெட்ட தாய்மன் தானே விழுங்கள் என்றார். அதற்கு நேரு சொன்னார், நாங்கள் எங்கள் நாட்டை கேட்பது விழுங்குறதற்கு அல்ல, என் மக்களை வாழ்வதற்கு தான் என்றார். உழுகிற காலத்தில் ஊர் சுற்றிவிட்டு அறுக்கிற காலத்தில் அறிவால் கொண்ட போனாலும் என்று ஒரு பழமொழி உள்ளது. இதை மகாத்மாவோ மிக அழகாக கூறியிருந்தார். என்ன தெரியுமா? நான் மட்டும் அரியணையில் அமர்ந்திருந்தான் முதலில் அன்னச்சித்திரங்கள் அனைத்தையும் முடிச்சு இருப்பேன். ஏனெனில் உழைத்தால்தானே உலகம் நம் கையில் கிட்டும். இன்று நாம விவசாய ஞானி என்று பெயரை சுதந்திர ஞானி என்று பெயரை பெற்றுவிடும். ஆனால் சுவாசிக்கவே திணறுகிறோமே. ஏன் தெரியுமா? மரத்தை வெட்டுகிறோம், மழை நின்று போச்சு. மண்ணில் மாசு சேர்த்தோம், மருத்துவ செலவு கூடி போச்சு. ஓதம் பழத்தில் ஓட்டை தோட்டம், நம் வாழ்க்கை படமே வம்பா போச்சு. ஒரு காலத்தில் நம் பூமியை பொன் விளையும் பூமி என்றார்கள். ஆனால் நாமோ குடிக்கும் தண்ணீரை கூட காசு கொடுத்து வாங்குற அவல நிலையில் உள்ளோம். காவேரி நீர் கேட்டு கையேறி நிற்கிறோம். அதற்கு தினமும் ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரி சுத்தம் செய்திருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் பெய்யும் மழை போதுமானதாக இருந்திருக்குமே. செய்தோமா? இல்லையே. எனவே நண்பர்களே, துவக்கம் தியாகிகளிடம் இருந்து ஆனால் தொடர்ச்சியோ நம்மிடம்தான் என்பதை நினைவில் நிறுத்துங்கள். நீரின் தாகத்தை நெருப்பறியாது. இன்றே நம் நாட்டிற்கு எது தேவை என்பதை அறிந்து கொண்டு கலாமின் கனவுகளை நினைவாக்கி உண்டு வாழ்வதே வாழ்வல்ல, வென்று வாழ்வதே வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து ஆனால் அது யாருக்கு என்பதில் கவனமாய் இருந்து நமக்கான வெற்றி பாதையை வகுத்து கொண்டார். சுதேசி காற்றை இனிமையாக சுவாசிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயன்.